மார்க் 5வது அதிகாரம் 36வது வசனத்தை ஒரு வாசிங்க. மார்க் 5:36. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் சொன்னேன், பயமும் விசுவாசமும் ஒன்றாய் இருக்க முடியாது. ஒன்று வந்தா ஒன்று என்ன செஞ்சிடும், போயிடும். இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது, கூடியிருக்க முடியாது. ஒன்று வந்தா ஒன்று என்ன செஞ்சிடும், போயிடும். இருள் எப்படி போகும் நீங்க யோசிச்சு பாருல. இப்போ ஒரு வீடு, ஒரு அறை, ஒரு காட்சிக்கு நான் உட்படுத்துறேன். ஒரு அறைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, ஃபுல்லா ஜன்னல்லாம் சாத்துறீங்க, கதெல்லாம் சாத்துறீங்க. கதவை சாத்துற உடனே இப்ப நீங்க ஃபேன் போட்டீங்கன்னா காத்து வெளியில போகுமா சொல்லுங்க? போகாது. ஏன்? காற்றை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஏசி போட்டீங்கன்னா வெளில போகுமா? போகாது. ஏன்? அந்த ஏசி குளிர் காற்றையும் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உள்ள லைட்டு போடுறீங்க, வெளிச்சம் வெளில போகுமா? வெளிச்சம் வெளியில போகவே போகாது. வெளிச்சத்தை நீங்க என்ன செய்றீங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதே போலதான் கதவுலாம் நீங்க உள்ள பூட்டிட்டா உள்ள என்ன இருக்குது, இருட்டு இருக்குது. இப்ப இருட்டை நீங்க எப்படி திரும்ப அரெஸ்ட் பண்ண முடியும்? கொஞ்சம் உள்ள அப்படியே நல்ல ஒரு துளி வெளிச்சம் கூட உள்ள வர முடியாதபடிக்கு ஃபுல்லா நீங்க கதவை சாத்திட்டீங்கன்னா கும் இருட்டாயிடும். இப்ப நீங்க ஒரு தீக்குச்சியை பற்ற வைத்தால், ஒரு மெழுகுவத்தியை அல்லது ஒரு லைட்டை நீங்க போட்டீங்கன்னா இப்ப இருந்த வெளிச்சம் எங்க போகும்? இருந்த வெளிச்சம் இருக்குமா இல்ல வெளில போயிடுமா? தான் கேக்குறேன். இருந்த வெளிச்சம் இருக்கும், இருந்த இருள் எங்க இருக்கும்? இருப்போமா? எப்படி போக முடியும்? எல்லாம் லாக் பண்ணி, ஏற்கனவே சொன்ன காற்றை லாக் பண்ண முடியும், வெளிச்சத்தை லாக் பண்ண முடியும், சத்தத்தையும் லாக் பண்ண முடியும். எவ்வளவு சத்தமா பேசினாலும் ஃபுல்லா கதவு க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி வெளியில சத்தம் கூட என்ன செய்யாது, போக முடியாது. அப்படியானால் இருளை லாக் பண்ணலாமா, பண்ண முடியாதா? இருளை லாக் பண்ணலாம். நீங்க கதவை சாத்திரவுடனே இருள் வந்துச்சு. இப்ப லாக் பண்ண இருளை எப்படி வெளிச்சம் வந்த உடனே அது எங்க போச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க? இருளும் பிரகாசிக்கும். வெளிச்சம் வந்த உடனே இருள் எப்படி ஆயிடும், பிரகாசம் ஆயிடும். முன்னே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள் அல்ல, அந்தகாரமாகவே இருந்தீர்கள். என்ன அர்த்தம்? நீங்க என்ன ஆயிட்டீங்க, இருள்ல இருந்தீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிசாசுகளை எப்படி ஆக்கிட்டான், இருட்டாவே ஆக்கிட்டான். எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது. ஆலயம் என்கிற அறை வீட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது, இங்கே நீங்கள் இருளாக வந்தாலும் இந்த வெளிச்சம் உங்க மேல வரும்போது அந்த இருள் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், இருளும் உமக்கு முன்பாக எப்படி இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ளக்கூடிய இருளும் சேர்ந்து பிரகாசிக்கும். அல்லேலூயா. யோவான் பற்றி எரிகிற விளக்காய் இருந்தா, அக்கினியா நெருப்பா இருந்தா. சில காலம் நீங்கள் அந்த வெளிச்சத்திலே களிக்கூற மனதா இருந்தீங்க. அவன் போன உடனே திரும்ப என்ன வந்துருச்சு, இருள் வந்துருச்சு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சொல்றேன், இருளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். இந்த வசனத்தை கேட்பீங்க, வெளியில போன பிற்பாடு இந்த வெளிச்சம் அடைந்து போகும்போது வேறொரு இருள் என்ன செஞ்சிடும், உள்ள வந்து நிரப்பிடும். அதனால சொல்றேன், வெளிச்சம் விசுவாசம், இருள் பயம். விசுவாசம் எப்படி வருதுன்னு சொன்னேன், ரோமர் 10:17 தேவனுடைய வார்த்தையை கேட்பதும் தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது தான் விசுவாசம். அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சற்று ஆழமாக நான் விளக்கி சொல்லுகிறேன். விசுவாசம் நீங்கள் கேட்கிறதுனாலே வரும். அந்த கேட்கிறதான ஒன்று இருக்காது, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். அப்படியானால் விசுவாசம் நீங்கள் கேட்கிற வார்த்தையை பொறுத்து வரும். பயமும் நீங்கள் கேட்கிற வார்த்தையை பொறுத்தே வரும். தேவன் இதை
புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்ற அந்த வார்த்தையை நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து என்ன செய்றீங்க, கேட்குறீங்க. கேட்ட உடனே அந்த வார்த்தையை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப உள்ள என்ன வருது? வந்துச்சா இல்லையா? யாராவது ஆதாமையும் எவ்வாலையும் பயமுறுத்தினாங்களா? யாரும் பூச்சாண்டி காட்டல, யாரும் பயமுறுத்தல. ஆதாமும் எவ்வாலும் தானாவே பயந்து என்ன செய்யறாங்க, அவர்களே உச்சரிக்க, நான் பயந்து தான் இதை செய்தேன். நான் என்ன பண்ணேன்? பயந்து இதை செய்தேன். ஆண்டவரே, நான் பயந்து இதை செய்தேன். என்னை பயமுறுத்துறது யார்? உன்னை பயமுறுத்துறது யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ நிர்வாணி அல்ல. என் சாயல் உன் மேல இருக்கு, என் ரூபம் உன் மேல இருக்கு. நானே உனக்குள்ள ஜீவனா இருக்கும்போது உன்னை பயமுறுத்துறது யார்? ஆண்டவர் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. பயம் பிசாசுடைய வார்த்தை கேட்கும் போது வருகிறது, தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது விசுவாசம் வருகிறது. எந்த வார்த்தை நீங்க கேட்க போறீங்க? அநேக சமயத்துல பயம்தான் பல பேருடைய வாழ்க்கைய இன்னைக்கு இருக்கிற சமாதானத்தை இழக்க செய்திருக்கிறது, இருக்கிற நிம்மதி இழக்க செய்திருக்கிறது, இருக்கிற சுகத்தை இழக்க செய்திருக்குது. பயம் எதிர்கால வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக என்ன செய்கிறது? துரத்துகிறது. கவனிங்க, இனி வாழ பிடிக்கல, இனி நான் எப்படி வாழ முடியும் என்கிறதான அந்த பயத்துல தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த முடிவு எடுக்கிறதான அந்த சமயத்துல பிசாசு முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பான். அந்த முடிவு எடுத்த பிற்பாடு தூக்குல இருந்து தப்பித்த ஒருவர் சொல்லுகிறார், அந்த தூக்கு போடுகிற வரைக்கும் வாழவே எனக்கு பிடிக்கல. தூக்கு போட்ட அடுத்த செகண்ட், ஐயோ நான் தவறான முடிவு எடுத்துட்டேன், வாங்கன்னு சொல்லி கத்துறேன். என் சத்தம் எங்க வரல, வெளியில வரல, அந்த அறைக்குள்ள என்னை காப்பாற்ற ஒருவருமே இல்லை. ஐயோ நான் தவறான முடிவு எடுத்துட்டேனே என்று சொல்லி நான் உணர்கிற பட்சத்துல கதவு உடைக்கப்பட்டது, கடைசி நொடியில நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் பிசாசுடைய தந்திரத்தை இப்படி சொல்றாரு, என்னை பயமுறுத்தி எதிர்கால வாழ்க்கை உனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னை தூக்கு போடுவதற்கான எண்ணங்களை உள்ளே கொடுத்து என்னை என் கையாலேயே தூக்கு போட வைத்தவன் பிசாசு. ஆனா கடைசி நேரத்துல ஐயோ நான் தவறான முடிவு எடுத்து விட்டேனே என்று என் வாய்க்கொண்டே என்னை சொல்ல வைக்கிறான், என் வாய்க்கொண்டே என்னை சொல்ல வைக்கிறான். அப்படியானால் பிசாசு நம்மையே குற்றவாளி ஆக்குறான். அவன் எந்த குற்றவாளி கொண்டுக்குள்ள என்ன செய்யறதில்லை, ஏறதில்ல. இன்றைக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய தீங்குக்கு, இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாடுகளுக்கு, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிறதான வாழ்க்கையினுடைய கடினமான சூழல்களுக்கெல்லாம் காரணம் பிசாசுடைய வார்த்தைகள். ஆகையினாலே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவனை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான். பெரும் காற்று வீசியது, பெரும் அலைகள் வந்தது, அந்த வீட்டின் மேல் மோதியது, அந்த வீடு விழவில்லை, அது நிலைத்திருந்தது. காரணம், அது போடப்பட்டிருந்த அஸ்திவாரம் கண்மலையின் மேல இருந்தது. அல்லேலூயா. என் வார்த்தை கேட்காமல் பிசாசுடைய வார்த்தை கேட்டு அவன் வார்த்தையின்படி செய்ய நினைக்கிறவன் எவனோ அவன் மணலின் மீது தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருங்காற்று வந்தது, பெரும் அலைகள் வந்தது, அவர் வீடு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. ஆருடைய வார்த்தையை நீங்க கேட்க போறீங்க? இயேசு தன்னை கவனித்து கேட்கிற மக்களுக்கு 3 நாட்கள் கூட தன்னுடைய சத்தியத்தை, சத்திய வெளிச்சத்தை தொடர்ந்து என்ன செய்தார்? பேசிக்கொண்டே இருந்தார். சில வேலை அவருடைய பேச்சை கேட்காம வேறு திசைக்கு கவனம் செலுத்தக்கூடியவர்களுக்கு அவர் சொன்ன உதாரணம், ஏசாயா உங்களை பத்தி இப்படி திட்டி இருக்கிறா, மீண்டும் நான் அந்த மாதிரி உங்களை திட்ட வச்சிடாதீங்க. ஒரு காது இருக்கு, நீங்க காதார என்ன செய்யறதில்ல, கேட்கறது இல்ல. கண்ணு இருக்கு, நீங்க கண்ணார காண்கிறது இல்ல. இருதயம் இருக்குது, ஆனா இருதயத்துல நீங்க எனக்கு தூரமா இருக்கிறீங்க. உதட்டுல மட்டும்தான் நீங்க எனக்கு பக்கத்துல என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. இன்னும் சொல்றேன்,
தூரம்னா நீங்க எதை தூரமா நினைக்கிறீங்க தெரியுமா? ஐயோ எனக்கும் என் சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இல்லைங்க, 2 பேர் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அவங்க மனசுல இடையில பாத்தீங்கன்னா 100கணக்கான கிலோமீட்டர் தூரம் என்ன செய்யும் இருக்கும். உறவின் தூரம் ரொம்ப தூரமா இருக்கும். அந்த நெருக்கம் என்பது தூரத்துல இருந்தா கூட அந்த மனதின் நினைவுகள் நெருக்கமா இருக்கும். இப்பதான் நான் உங்களை நினைச்சேன், சரியா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, போன் பண்ணிட்டீங்க. புரியுதா? தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிறக்கிறதான அந்த விசுவாசம். இப்ப தேவனுடைய வார்த்தை எப்படி பிறக்கும்னு சொல்லி நான் சொல்றேன், கவனிங்க. வார்த்தை பிறப்பதற்கு முன்பாக நினைவுகள் எழுப்புகிறது. அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் வார்த்தைகளாக என்ன செய்கிறது, பிறகு நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 வாசிங்க. நமது சாயலாகவும் மனுஷனை சார் உண்டாக்கிட்டாரா இல்லையா? உண்டாக்க இல்ல, உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். திரியேக தேவன் தங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை என்ன செய்யுது? நீங்க கேட்டுக்கிறீங்களா? ஏகம் அப்படின்னு என்ன சொல்லுங்க? ஏகம் தமிழ் வார்த்தை தான் கேட்கிறேன். திரியேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அப்படின்னா என்ன ஏகம்னா? ஒன்று அர்த்தம். ஏகம்னா அந்த ஏகம், அதுக்கு எதிர் சொல் அநேகம். புரியுதா உங்களுக்கு? ஏகம் அநேகம். அநேகம்னா ஒன்றிலிருந்து தான் எல்லாம் வந்தது, ஆகையால் எல்லாமே ஒன்றுதான். நல்ல புரிந்து கொள்ளுங்க. ஒன்றிலிருந்து தான் எல்லாம் வந்தது, ஆக எல்லாமே ஒன்றுதான். ஏகம். அவர் ஏகமாய் இருந்தபோது தனக்குள்ளே பேசுகிறார். நம்முடைய சாயலின்படி, நம்முடைய ரூபத்தின்படி ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி உள்ளே எண்ணங்கள் வந்து விட்டது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 26 27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக போதும். கவனிங்க, அந்த எண்ணம் இப்ப அடுத்து எப்படி பாருது? வார்த்தைகளாக செயல்களாக என்ன செய்து மாறுகிறது. நீங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். கவனிங்க, முதல்ல எது வருது? விருப்பம். 2வது தான் செய்கை. விருப்பம் தான் நான் விரும்புகிறது, நான் நினைக்கிறது, என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தை, என்னுடைய நினைவுகள் தான் வார்த்தைகளாக என்ன செய்து வெளியே வருகிறது. அந்த வார்த்தைகள் தான் செயல் வடிவத்தை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தைகள் தான் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறது. ஆதியாகமம் 2:1 வாசிங்க. இவ்விதமாக இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இவ்விதமாக. என்ன கவனிங்க, இவ்விதமாக அதுக்கு என்ன அர்த்தம்? 1வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். தேவன் வார்த்தைகளை சொல்லி சொல்லிதான் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். ஆகையினாலே உண்டானதெல்லாம் ஏதோ ஒன்றிலிருந்து உண்டானதல்ல, எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே தான் உண்டானது. இப்போது யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1:2. சகலமும் யார் அவர்? 1வது வசனம் வாசிங்க. வார்த்தை இருந்தது. அதுதான் அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை உச்சரிக்கப்படும் போது, அந்த வார்த்தை புறப்பட்டு வரும்போது, அந்த வார்த்தை எல்லாவற்றையும் என்ன செய்து உண்டாக்குது. இவ்விதமாய்
எல்லாம். இப்ப 2:1 வாசிங்க. ஆதியாகமம் 2:1. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. நல்ல கவனிங்க. இவ்விதமாகத்தான் இன்றைக்கு நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் அன்றைக்கு செய்த அவ்விதத்தை இன்றைக்கு இவ்விதம் என்று சொல்லி நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனிதனுடைய வார்த்தையை கேட்டு செய்கிறோமா அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்கிறோமா? யாருடைய வார்த்தையும் அல்ல, மனிதனுடைய வார்த்தையும் உலகத்திலிருந்து வரக்கூடிய சத்தங்களும் இன்னைக்கு நம்ம தேவனை விட்டு வெகு தூரமா கொண்டு போய்விடும். தேவனுடைய சத்தம் மட்டும்தான் மீண்டும் நீங்க எங்கதான் இருட்டுக்குள்ள நிர்வாணியா ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் மீண்டும் உங்களை தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வரும் தேவனுடைய சத்தம் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் அந்த வார்த்தையினாலே தேவன் என்ன செய்யறார்? எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் சொல்கிறார், கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். சபைக்கு யார் தலை சொல்லுங்க? எல்லாம் கவனிங்க. தலையில என்னெல்லாம் இருக்கு? முகமே எங்கதான் இருக்கு? முகம் எங்கதான் இருக்கு? தலையில தான் இருக்கு. அல்லேலூயா. தலைன்னா உடனே வேற எதையாவது நீங்க என்ன செஞ்சிருக்காதீங்க, நினைச்சுக்காதீங்க. மிக முக்கியமான காரியங்கள் அந்த தலையில இருக்கு. முகம். அந்த முகம் சொன்னா அந்த ஒட்டுமொத்தமான வார்த்தை முகம். அதுல என்னெல்லாம் அடங்குது? கண்ணு, காது, மூக்கு, வாய். இப்ப நல்லா கவனிக்கிறேன். இப்ப வார்த்தை எப்படி உருவாதுன்னு நான் சொல்றேன். கண்களின் காட்சிகள் நமக்குள்ளே என்ன செய்யும்? அந்த கண்ணுடைய பார்வை காட்சிகளை உண்டு பண்ணும். அந்த காட்சிகள் நமக்குள்ளே நினைவுகளை உண்டு பண்ணும். நினைவுகள் நமக்குள்ளே வார்த்தைகளை உண்டு பண்ணும். நீ வாசித்து பாருங்க. பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிங்க. பிரசங்கி 11:9. பைபிள் இருக்கிறவங்க எல்லாரும் எடுக்கணும். எடுத்த உடனே முந்தி வாசிக்கணும். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்கள் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகள். நல்லா கவனி. இதுதான் முன்னாடி வந்திருக்கணும். இந்த கண்ணின் காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நெஞ்சத்தின் நினைவுகளாக மாறுகிறது. கண்ணின் காட்சிகள். இந்த கண்கள் ஒன்றை பார்க்கும்போது இந்த கண்கள் நமக்கு காட்சிகளை தருகிறது. இந்த காட்சிகள் நமக்கு நினைவுகளை கொடுக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லார் வீட்லயும் கடந்த கால நிழல் நினைவுகள் அரிய புகைப்படங்களாக ஆல்பத்துல இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? எதுல இருக்கும்? ஆல்பத்துல இருக்கும். அந்த ஆல்பத்தை நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க. ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை அது உங்களுடைய திருமண ஆல்பமாக இருக்கலாம். அந்த கல்யாண நிகழ்ச்சிகளை அப்படியே நீங்க பார்க்கும்போது யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, எந்தெந்த சொந்தங்கள்லாம் வந்து வாழ்த்திருக்கிறாங்க, அந்த ஆல்பத்தை அப்படியே பரட்டிட்டு வரும்போது நான் அப்படியே யோசிப்பேன், அவர் வந்தார் அன்னைக்கு, இன்னைக்கு அவர் இல்லை. இந்த மனுஷன் இல்லை, இந்த மனுஷன் இல்லை, இந்த மனுஷன் இல்லை. அந்த மனுஷன் பூமியில் அல்ல, ஆல்பத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? காட்சியா இருக்கிறாரு. அந்த காட்சியை பார்த்த உடனே எனக்குள்ள நினைவா மாறிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கண்களின் காட்சிகள் எனக்குள்ளே நினைவுகளை கொடுக்கிறது. அந்த நினைவுகள் தான் எனக்குள்ளே எண்ணங்களாக வார்த்தைகளாக மாறி வெளியே வந்து விழுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, காதுகள் எதுக்கு? வார்த்தைக்கு என்ன வேணும் சொல்லுங்க? வார்த்தை பிறப்பதற்கு என்ன வேணும்? நினைவுகள் வார்த்தைகளின் கர்ப்பப்பை. வாய்தான் வார்த்தைகளை பிறக்கிறதான அந்த பிறப்பின் வாசல். கவனிங்க. இப்ப வார்த்தை என்ன செய்யுது? அப்ப வார்த்தையை உச்சரிப்பதற்கு வாய் வேணும். மற்ற உச்சரிக்கிறதான வார்த்தைகளை கேட்பதற்கு என்ன வேணும்? காது வேணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க பேசும்போது தேவன் கேட்பார். அவர் பேசும்போது நீங்க கேட்க உங்களுக்கு என்ன வேணும்?
தேவனிடத்துல பேசுவதற்கு உங்களுக்கு வாய் வேண்டும், தேவன் பேசுவதை கேட்பதற்கு உங்களுக்கு காது வேண்டும். அதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார், சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பல சமயத்துல யோசிப்பேன், எல்லாம் உட்காந்துருப்பாங்க, ஆனா கண்டெல்லாம் பாக்குற மாதிரியே தான் இருக்கும், கேட்கிற மாதிரியே தான் இருக்கும். திடீர்னு நான் பிரசங்கத்தை நிறுத்திட்டு இப்ப நான் என்ன சொன்னேன்னு கேட்டா என்ன சொன்னீங்கன்னு என்ன செய்வாங்க. அதுவும் நாங்க அந்த நாட்கள்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் காலையில 10 மணிக்கு தொடங்குற ஃபாஸ்டிங் பிரேயர் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நடக்கும். அப்போ ஃபாஸ்டிங் பிரேயர்ல முற்றிலேயே தூங்கக்கூடிய கிருபை பெற்றவங்களா என்ன செய்யறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஜெப குறிப்பை சொல்லி அவங்கள ஜெபம் பண்ண சொல்லி சொன்னா டக்குன்னு உடனே ஜெபம் பண்ண சொன்னார் பாஸ்டர் சொன்னோன்னே அவங்களுக்கு இப்ப என்ன தெரியாது, எதுக்காக ஜெபம் பண்ண சொன்னார்னு தெரியவே தெரியாது. குத்து மதிப்பா அந்த அம்மா ஒண்ணுக்கு என்ன செய்யும், ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நிறுத்துவார் பாஸ்டர், ஏம்மா நான் என்ன ஜெப குறிப்பு சொல்றேன், நீ எதுக்காக ஜெபம் பண்ண? அப்ப நீ ஜெபம் பண்ற, ஸ்தோத்திரம் பண்ற எல்லாம் இருக்கு, ஆனா எந்த சத்தத்துக்குமே என்னுடைய செவிகளுக்கு என்ன செய்யல இல்ல, நீ வேறு ஏதோ ஒரு நினைவுல கவனத்துல நீ இருக்கிற. அதைத்தான் நான் சொல்றேன், இங்க பேசுகிற வார்த்தையில கேட்கும்படி செவிகள் திறந்தவர்களாக இருந்தால் அது நிச்சயம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பக்கூடிய வார்த்தைகளாக மாறும். இல்லைன்னா செவிகள் திறக்கலன்னா வேகமான ஒரு பந்து அடிக்கும் போது ஓப்பன் பிளேஸ் இருந்துச்சுன்னா அது வெகு தூரம் போயிட்டே இருக்கும். இல்லை என்றால் இடையில ஒரு சுவர் இருந்துச்சுன்னா பட்ட பந்து திரும்ப யார்கிட்ட வரும், ரிட்டர்ன் எங்கிட்டே வரும். நான் பேசும்போது இதயத்தில் இறங்குகிற வார்த்தைகள் உடைய செவிகளை திறந்து வைத்திருந்தால் மட்டும்தான் உள்ள போவோம், இல்லைன்னா ரிட்டர்ன் யார்கிட்ட வரும், ஏன்ட்ட வரும். அதனால தான் பல சமயத்துல கடினமா பேசுவேன். ஏதோ மாதிரி இருக்கிறீங்க, உற்சாகமே இல்லை, யாருமே நீங்க சரியா கவனிக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் பேசுறது ரிட்டர்ன் எங்க வந்து இடிக்குது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை. இப்ப மூக்க விட்டுட்டோம் பாத்தீங்களா, எல்லாத்தையும் பண்ற எதை விட்டுட்டோம், மூக்க விட்டுட்டோம். மூக்கு எதுக்கு சொல்லுங்க, இது எல்லாத்துக்குமே என்ன வேணும், பேச்சுக்கும் எல்லாம். மூச்சு இருந்தாதான் பேச்சு, பார்வை, உணர்வு எல்லாமே இருக்கும் இல்லையா? ஒரு வண்டியில ஹார்ன் இருக்குது, லைட் இருக்குது, ஆக்சிலேட்டர் இருக்குது, பெடல் பிரேக் இருக்குது, கியர் இருக்குது, கிளட்ச் எல்லாமே இருக்குது. இது எல்லாம் எப்போ ஒர்க் ஆகும், வண்டி ஸ்டார்டிங்ல இருந்தா மட்டும்தான் என்ன செய்யும், ஒர்க் ஆகும். வண்டி ஸ்டார்டிங்ல இல்லைன்னா ஒர்க் ஆகாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ மூக்கு சளி சிந்துவதற்காக மட்டும் என்று சொல்லி, இல்லை, அது மூச்சு விடுவதற்காக மட்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க, அதுவும் இல்லை. கண்களாலே பார்த்து நீங்கள் உணர முடியாத பல விஷயங்களை உங்களுடைய மூக்கினாலே நுகர்ந்து உணர்வதற்குரிய ஒரு அரிய பொக்கிஷமாகத்தான் கர்த்தர் இந்த நாசியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனா தேவன் உங்களுக்குள்ளே நுழைந்ததே இதன் வழியாகத்தான். தம்முடைய நாசியில ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார், ஊதி கொடுத்தார். அதனால இதனுடைய அர்த்தமே உங்களுக்கு என்ன செய்யல, புரியல. யோசிப்பல்ல, மோப்ப நாயின்னு சொல்லுவாங்க. காவல்துறையினாலே கண்ணை திறந்து கொண்டு சாட்சிகளை வைத்துக் கொண்டு சிசிடிவி புட்டேஜ்களை வைத்துக் கொண்டு கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகளை கூட ஒன்றுமில்லாத ஒரு மோப்ப நாய் எங்கேயோ போய் மோந்து பார்த்துட்டு அது போய் என்ன செஞ்சது, பிடிச்சது. அது எதை வச்சு பிடிக்குது, மோப்ப நாய்க்கு இன்னைக்கு மூக்கு சரியா இருக்கும்போது நமக்கு ஏன் மூக்கு இன்னைக்கு சரியா அல்ல? காட்டுல இருந்த வீரப்பனை பத்தி சொல்லாங்க. திடீர்னு அவங்க கூட நடந்து போகும்போது டக்குனு வீரப்பன் எல்லாம் எனக்கு பின்னாடி வாங்க, என்ன ஒண்ணுமே இல்ல, இங்க ஏன்னா என்ன செய்யுது இருக்குது. இங்க அந்த சின்ன காற்றிலே வரக்கூடிய அந்த ஒரு நெடி, அந்த ஒரு சின்ன சின்ன அணுக்கள், அந்த காரியங்களை வைத்துக்கொண்டே எது எங்க இருக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்படியானா மூக்கு எவ்வளவு விசேஷமானது பார்த்தீங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், மூக்குத்தி போறதுக்காகத்தான் அந்த மூக்கு இருக்கு, அதுல ஒரு குத்து. நம்ம எப்படி யோசிக்கிறோம், மூக்க விதவிதமா நம்ம யோசிக்கிறோம். இல்ல, என்னுடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்படி வார்த்தையை நீங்க என்ன செய்யணும், ஆழமா கேட்கணும். அல்லேலூயா என்று சொல்றேன். ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்குள்ள நினைவாகத்தான் இருந்தது. அது உச்சரிக்கப்பட்ட போது இன்றைக்கு இல்லாதவர்கள் எல்லாம் இருக்கிறவர்களாக என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு. இடையிலே ஒரு வார்த்தை கேட்டார்கள், இருந்தவைகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டது. இப்ப நெற்றி
வேர்வை நிலத்தில் சிந்தி உழைத்தால் கூட, நிலத்தை பண்படுத்தினால் கூட விளைவது என்னமோ முள்ளும் குறுக்கும் தான். போடுற விதை முளைக்குதோ இல்லையோ, அங்க பக்கத்துல என்ன முளைக்குது? களைகள் முளைக்கிறது, முள்ளுகள் முளைக்கிறது, வேறு ஏதோ முளைக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்டபொழுது, நீ விதை போட்டு உண்டாக்காத எல்லா ஆசீர்வாதங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமான அந்த காம்போவா ஏதேனாக மாற்றி கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், தேவன் பேசுவதை உன்னால கேட்க முடியுமானால் அந்த வார்த்தைக்கு உன்னால, இப்ப நீங்க வாசிச்சு பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற போகும்படி அழைக்கப்பட்ட போது போதும். கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருகிறது, விசுவாசத்திலிருந்து கீழ்ப்படிதல் வருகிறது. இந்த வசனத்தை காமிச்சிங்க. வார்த்தையிலிருந்து விசுவாசம், விசுவாசத்திலிருந்து கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கிறவர்களாகவே இருக்கிறபடினால தான் இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க. விசுவாச வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது, விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டு நீங்க கீழ்ப்படியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பெறுவீங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம், ஆதியாகமம் 11வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 11வது அதிகாரம் 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் போக புறப்பட்டான், போகவில்லை. நீங்க கானான் தேசத்துக்கு புறப்படும்படியான அழைப்பு, அந்த எண்ணம் யாருக்குள்ள வந்துச்சு? கவனிங்க. ஹலோ, கவனிங்க. கானான் தேசத்துக்கு போகும்படியான அந்த எண்ணமும் உணர்வும் விருப்பமும் யாருக்குள்ள வந்துச்சு? தேவனே தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படி அப்படிப்பட்டதான ஒரு விருப்பத்தை தேராகுக்குள்ள வைத்தார். அந்த எண்ணம், அந்த தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சது. புறப்பட்டான். ஆனா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சில ஏரியாவுக்கு புறப்பட்டுறாங்க, பேன்ஷெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆன உடனே ஏதோ ஒரு எண்ணம் அப்படியே சோம்பல் தரம் வந்து டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க? திரும்ப உட்காந்துருவாங்க, போகவே மாட்டாங்க. போக வேண்டிய இடத்துக்கு அன்னைக்கு என்ன செய்ய முடியாது, போக மாட்டாங்க. விசுவாசத்தினாலே வருகிற கீழ்ப்படுதல் இருக்கிறது அல்லவா, அது கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் அந்த கீழ்ப்படுதல் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ புறப்படு. தேராக ஆண்டவர் விட்டுட்டார். ஏன்னா தேராகு புறப்பட்டுவன் அங்கே என்ன செஞ்சுட்டான்? இருந்துட்டான். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறாங்க, ஆண்டவருடைய விருப்பத்தை பார்க்கிறாங்க, தேவனுடைய நடத்தல், தேவனுடைய சுத்தம் எல்லாம் தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அதிலே பயணிக்க முடியாமல் இடைநிறுத்தம் செய்து விடுகிறபடினாலே தேவனும் அதை விட்டுட்டு வேற என்ன செய்யறாரு? அப்படியே பேராக அங்க விட்டுட்டார். 12:1 வாசிக்கல, 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் இப்ப யார நோக்கிறார்? கர்த்தர் புறப்பட்ட தேராக இதுக்கு மேல வண்டி என்ன செய்யாது, ஸ்டார்ட் ஆகாது. அவரோட வயசாயிடுச்சுன்னு ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாரு? உட்கார்ந்துட்டாரு. அவருடைய குமாரனாகிய ஆபிரகாமை நோக்குறாரு. வாசிங்க. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் ஏன் சொல்றாரு? உன் தகப்ப நான் சொன்ன இடத்துக்கு போக புறப்பட்டானா என்ன செய்யல? போகல. ஆகையினால நீ அவனையும் என்ன செஞ்சிரு? விட்டுடு. ஏன்னா அவனை கூட்டுட்டு போனீங்கன்னா இடையில திரும்ப வேண்டாப்பா நிறுத்துன்னு அடுத்த ஸ்டாப்ல என்ன செஞ்சிருவான்? நிறுத்துவான். அதனால தகப்பனா இருந்தாலும் பரவாயில்ல, என் வார்த்தை உனக்கு வரும்போது அது உன் தேசமாக இருக்கலாம், இனப்பற்றாக இருக்கலாம், தேசப்பற்றாக இருக்கலாம், அல்லது எதுவாக மொழிப்பற்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் சொல்லுகிற இடத்துக்கு என்ன செய்? புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா.
சொல்லும் போது சொன்னாரா கானானுக்கு போகணும்னு சொல்லி? ஆனா தேராகுடைய மனதுல கானானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செஞ்சாரு? சொல்லியிருந்தார். அதனால அவன் கானானுக்கு சரியான விலாசத்தோடு போறான். ஆனா ரெண்டாவது தேவனுடைய வேற லெவல் நடத்துதல், அடுத்த லெவல். யோசிப்பல்ல, சில ராஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு சொப்பனம் கண்ட, என் சொப்பனம் இதுதான், இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கன்னு கூப்பிட்டு கேட்பாங்க. ஆனா வேற லெவல் நேபுகாத்நேச்சார் கூப்பிட்டா எல்லாரையும் நான் ஒரு சொப்பனம் கண்ட, முதல்ல எதை சொல்லு, சொப்பனத்தை சொல்லு, அப்புறம் அதுக்கு அர்த்தத்தை சொல்லு. அந்த மாதிரி லெவல் தான் இது. இந்த மாதிரி லெவல் இது கானான்னு தேவன் சொல்லவே இல்லை. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இன்னும் உங்களையே நான் பார்க்கலையா ஆண்டவரே, இன்னும் உங்க சத்தத்தை மட்டும் தானே நான் கேட்டுக்கிறேன். அப்ப நான் எங்க போ? எந்த கேள்வியும் இல்லை, எந்த கேள்வியும் இல்லை. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னோன்னே அட்ரஸ் கேட்கல. ஏற்கனவே எங்க வீட்டுக்கு புறப்பட்டு வர்றதுக்காக இங்க சபையில் இப்ப இருக்கிற 2 பேர் என்ன செஞ்சாங்க, 3 பேர் புறப்பட்டாங்க பைக்ல. புறப்பட்டுட்டு எனக்கு கேட்கறாங்க, கூப்பிட்டு பாஸ்டர் எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் லொக்கேஷன் அனுப்பிட்டேன். லொக்கேஷன் அனுப்பிட்டு வந்துடுவீங்களான்னு வந்துடுவேன்னு சொல்லி அப்படியே வராங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அது. திடீர்னு போன் வந்து, பாஸ்டர் நான் தக்குளூர்ல இருக்கிறேன். வெரி குட். ஏப்பா தக்குளூர் 5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டேன், திருப்பி ரிட்டர்ன் வாங்க. நான் உடனே மெயின் ரோட்ல வந்து நின்றுட்டு கூப்பிடுறேன். அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு அவினாசியில இருக்கிறேன்டா. அப்புறம் வஞ்சிப்பாளையம். நான் லொக்கேஷன் அனுப்பினேன். லொக்கேஷன் ஆன் பண்ணாமலேயே தள்ளி 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 பார்த்து மேப் ரூட்டு எந்த பக்கம் போதும்னு போட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா லொக்கேஷனையும் அட்ரஸையும் கொடுத்து அக்கேஷனுக்கு சரியான டைமுக்கு வர முடியாத ஆட்கள் இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எந்த லொக்கேஷனும் தேவன் என்ன செய்யல, கொடுக்கல. நீ புறப்பட்டு போ சொன்னாரா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது வருகிறதான விசுவாசம் இருக்கிறது. அது திசையை நோக்காது, அது காலத்தை பார்க்காது, அது சூழ்நிலையை பற்றி நினைக்காது, அது எந்த அட்ரஸையும் கேட்காது. அது புறப்பட்டு என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே ஒரு கீழ்ப்படுதல் என்ன செய்யணும், உண்டு பண்ண வேண்டும். அல்லேலூயா. கீழ்ப்படுதல். தேவன் எனக்கு சொல்லிட்டாருன்னா அது நடக்கும், அது நடக்கும். அல்லேலூயா. ஆனா உன்னை சுற்றிலும் சூழல் எல்லாம் தலைக்கீழ இருக்கும். மரியாள் எடுத்துக்கொள்ளுங்க. மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் மரியாள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம அவங்க நினைக்கிறோம்னா, அந்த அம்மா யோசிச்சு பார்த்தாங்க, சூழலை பார்த்தாங்க, இருக்கிற எல்லாமே எதுவுமே சரியில்லை, ஒரே அடி அப்படியே விட்டாங்க. ஆண்டவரே இப்படி வார்த்தைக்கு நான் அடிமை, இப்படி வார்த்தைக்கு நான் அடிமை. தேவனுடைய வார்த்தை வரும்போது எதையுமே பார்க்காத முற்றிலுமா அந்த வார்த்தைக்கு நான் அடிமைன்னு சொல்லி நீ அர்ப்பணிச்ச பிற்பாடு வயசுக்கு மீறின காரியத்தை, நடைமுறைக்கு மாறின காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் ஒன்று சொன்னால் அது சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு செய்தே முடிப்பார். கடந்த வாரத்துல இங்க உள்ளதான ஒரு தம்பி எனக்கு சொன்னார், ஐயா நான் வேலை வாய்ப்புக்காக சில இடத்துல நான் அப்ளிகேஷன் போடும்போது எல்லாம் ஓப்பனா இருக்கு. நான் அப்ளிகேஷன் போட்ட உடனே அப்படியே என்ன ஆயிடுது, எல்லாமே நின்று போயிடுது, அடைபட்டு போகிறது, அடைபட்டு போகிறது. ஒன்று ஆண்டுடைய வார்த்தை வருகிறது, இருப்பு தாழ்பால்களை பொறித்து பெண்களை கதவுகளை உடைத்து உள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன். அதுக்கு பிற்பாடு ஒருவரும் திரும்ப அந்த கதவை துட்டவோ ஒரு காலம் உனக்கு விரோதமாக அதை அடைக்கவோ யாராலும் என்ன செய்யாது முடியாது. அல்லேலூயா. தேவன் ஒன்றை கொடுக்க நினைக்கும் போது அதை தடுக்க உலகமே திரண்டு நின்றாலும் தோற்று போகும். அதே சமயத்துல தேவனை தாண்டி ஒன்றை கொடுக்கும் போது அல்லது தேவனை தாண்டி ஒன்றை நீங்கள் பெற நினைக்கும் போது, தேவனை தாண்டி ஜீவனோடு வாழ வேண்டும், தேவனை போலவே ஆக வேண்டும் என்று சொல்லி முயற்சித்ததான் அந்த காரியத்துலதான் மனுஷன் ஜீவாத்மாவை இழந்து போகிறான். அல்லேலூயா. இப்போ வாசிங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி
போதும். கவனிங்க, தேவன் அவன் ஆசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். எதுக்காக ஊதினார்? ஏசாயா 43:21 வாசிங்க. ஏசாயா 43:21. கவனிக்கணும், சரியா? நம்ம வசனத்தை கேட்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்ப எதுக்காக? தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் தேவன் ஜீவ சுவாசத்தை யாருக்குள்ள ஊதுறார்? இந்த மனுஷனுக்குள்ள ஊதுறார். நான் கொஞ்சம் அப்படியே காட்சிக்கு பின்னோக்கி ஒரு முறை உங்களுக்கு கேட்கிறேன். இப்ப இந்த ஜீவ சுவாசம், அதாவது தேவன் தன்னையே ஆவியாக்கி அவனுக்குள்ளே ஜீவ சுவாசமாக எங்க போறாரு? அவனுக்குள்ளே போகிறார். இப்ப என்ன வந்துருச்சு? ஆதாமுக்குள்ள ஜீவன் வந்தவன் ஜீவாத்மாக மாறுகிறான். இந்த ஜீவாத்மாவாக மாறுவதற்கு முன்னதாக 2:7 முதல் வார்த்தைக்கு தேவன் பூமியின் சொல்லுங்க மண்ணினாலே இந்த மண்ணுக்கு தேவன் தம்மினாலே மகிமையை கொடுக்கிறார். மண்ணுக்கு தேவன் தம்மினாலே மகிமையை கொடுக்கிறார். தாம் தான் அந்த மண்ணுக்கு மகிமை, தாம் தான் அந்த உடலுக்கு அந்த ஜீவன் என்று சொல்லி தேவன் தம்மாலே தாமே உங்களை மகிமைப்படுத்தி இருக்க. இன்றைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்க, இந்த மகிமையின் வாழ்க்கைக்கு அவர்தான் காரணம். அல்லேலூயா. இப்ப மகிமை இவனுக்குள்ளே வருவதற்கு முன்னதாக ஆதாம் எப்படி இருக்கிறான்? வெறும் மண்ணாக இருக்கிறான். இந்த மண்ணு இப்ப தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனை ஜீவனாக பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது. வானத்தில் பறக்கிற பறவை, ஆகாயத்து பறவைகள், கடல் வாழ் மச்சங்கள், பூமியில இருக்கிற எல்லா விதமான ஜீவராசிகளையும் ஆளுகை செய்யக்கூடிய பெரும் அதிகாரத்தை இவர் பெற்றுக்கொள்கிறார். இவன் யாரு? வெறும் மண். நல்லா கொஞ்சம் வெறும் மண். இந்த மண்ணுக்குள்ளே தேவன் தம்மை வைத்து மகிமைப்படுத்தினபடினாலே இவனுக்குள்ளே மகிமை வந்தது மாத்திரமல்ல, இந்த மண்ணுக்கு மன்னனாக மாறிவிட்டான். மன்னன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? மன்னன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மண்ணை ஆளுகை செய்கிறவன். எல்லாம் அவனுடைய காலடிக்கு கீழே இருக்குது என்று பொருள். இந்த மகிமை வருவதற்கு முன்னாக அவனே காலடிக்கு கீழே இருந்த வெறும் மண்ணு தான். அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த மண்ணான மனிதனை தேவன் மகிமைப்படுத்தி விட்ட பிற்பாடு இப்ப இவனுக்கு வருது பாருங்க வாழ்வு. இவனுக்கு வருகிற வாழ்வு, பதவி, பணம், பேர், புகழ், இவனுக்கு இருக்கிற செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு வரும்போது, இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா? சிங்காசனத்துல உட்கார்ந்து பேசும்போது அந்த பார்வோனை பார்த்து, அந்த ஏரோதை பார்த்து ஜனங்களா சொல்றாங்க, இது தேவ சத்தம் என்று சொன்ன போது, ஆம் நான் தான் தேவன் சொன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா இருந்த இடத்த காணும் புல்வா மாறி என்ன செய்யறான்? போறான். தேவன் எப்ப தெரியுமா மனுஷனை மண்ணா பார்ப்பாரு? மனுஷனை தம்மில் ஒருவனாக, மனுஷனை தம்முடைய குடும்பத்தில் ஒருவனாக, தன்னுடைய குமாரனாக, குமாரத்தியாக அவர் எப்ப தெரியுமா பார்ப்பாரு? நீங்க அவரை கனம் பண்ணும் போது, மகிமைப்படுத்தும் போது, அல்லாவிட்டால் தேவன் உங்களுக்கு கொடுத்த மகிமையை வைத்து உங்களை நீங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது, உங்களை நீங்கள் மேன்மையாக எண்ணி உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களை மண் என்று நினைவு கூறுகிறார். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103வது அதிகாரம் 14வது வசனம். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். அதாமே, இந்த பேரை உனக்கு நான் வைக்கிறதுக்கு முன்னாடி உன் பேர் என்ன தெரியுமா? மண்ணு, வெறும் மண்ணு. நான் உனக்குள்ள ஜீவனா வருவதற்கு முன்னாடி நீ யார் தெரியுமா? வெறும் மண்ணு. ஆனா இன்னைக்கு நீ என்ன பண்ற? இன்னைக்கு எனக்கே நீ சாக்கு போக்கு சொல்லுகிறாய். என் காரியங்களுக்காகவே நீ என் காரியங்களை நீ என்ன செய்யற? அள்ளல் தட்டுற, எல்லாவற்றையும் முக்கியப்படுத்துற. ஆனா என்ன மட்டும் என்ன செய்யற? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருல. உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன், இப்ப எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கு, எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கு.
இந்த ஜீவன் போன பிற்பாடு மரணம் என்ற ஒன்று நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். மரணம்னா என்ன? இந்த உடல் செயல் இழப்புக்கு பெயர் தான் மரணம். இந்த உடலுடைய செயல் இழப்பு. ஜீவ மரணம் அல்ல. நல்லா கவனிச்சுக்க, ஜீவன் மரணிக்கிறதே இல்ல. ஜீவனுக்கு என்னைக்குமே என்ன இல்ல? மரணம் இல்ல. இந்த உடலுடைய செயல் இழப்புக்கு பேர் தான் என்னது? மரணம். இந்த உடலுடைய செயல் திறனுக்கு காரணம் ஜீவன். அல்லேலூயா. உதாரணத்துக்கு இப்ப நான் சந்தோஷத்தை கூப்பிடுறேன். சந்தோஷம் உடனே திருப்பி பார்ப்பியா? திருப்பி பார்ப்பேன். இது யாருக்கு வச்சு பேரு? இந்த உடம்புக்கு வச்சு பேரா? சொல்லுங்க. இந்த பேர் யாருக்கு வச்ச பேரு? அது உங்க ஆன்மாவுக்கு, உங்க ஜீவனுக்கு வைத்த பெயர். ஜீவன் வெளியில போன பிற்பாட்டிங்க அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க. பேர் சொல்லி கூப்பிட்டா இல்ல. அதனாலதான் கல்லறைக்கு வாசல வந்து லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு. அந்த லாசர் என்ற பெயர் கொண்ட ஜீவன் வந்து இந்த லாசருடைய பாடிக்குள்ள வந்து அப்புறம் தான் பாடி எடுத்துட்டு எங்க வருது? வேலையில ஜீவனோடு வருது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஜீவன் இருக்குது பாருங்களேன். அந்த ஜீவன் தான் தேவன். அந்த தேவன் தான் இந்த வாழ்க்கையுடைய மகிமை. தேவன் தம்மாலே உங்களை மகிமைப்படுத்தி இருக்கும் போது ஆவியினாலும் சரீரத்தினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியது இந்த வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிறதான நடைமுறை. அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகினாலே ஒரு சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்துங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் நான் சொல்றேன், வெறும் மண்ணுக்குள்ளே தேவன் தம்மை வைத்து தம்மை போலவே மனுஷனை பேசுகிறவனாக வைத்தார். நல்லா கவனிங்க. உலகத்துல எல்லாம் ஜீவன் தாங்க. எல்லாம் ஜீவன் தான். எல்லாமே ஜீவன் தான். ஆனா மனுஷனை மாதிரி ஒரு ஜீவனை நீங்க எங்கேயா பார்த்திருக்கீங்களா? பேசும் ஜீவனை எங்கேயா பார்த்திருக்கிறீங்களா? வார்த்தைகளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஜீவனை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? பார்த்ததே நீங்க வார்த்தைகளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு குழந்தை தாயருடைய கருவில் இருக்கும்போது 3 மாதத்துல இருந்து கேட்க ஆரம்பிக்கிறதா. 3 மாதத்துல இருந்தே இப்ப கருவிலேயே பாடம் நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. மியூசிக் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கருவிலேயே குழந்தைக்கு பல விதமான கலைகளை சொல்லிக் கொடுக்க நீங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிறந்த குழந்தை சுற்றி இருக்கிற உறவுகளுடைய சத்தங்கள் எல்லாம் என்ன செய்யுது? வார்த்தைகள்லாம் கேட்குது. உள்ள அந்த வார்த்தைகள் எங்க போகுது? உள்ள போகுது. உள்ள போய் இப்ப அந்த வார்த்தையை அது பிறப்பிக்க வாயத்தை இருக்குது. எல்லாமே இப்ப எப்படி வருது? இன்னும் முழுசா என்ன செய்யல? வரல. எல்லாமே குறப்பிரசவமா தான் வருது. இன்னும் நிறைவா குறைஞ்சபட்சம் 2 வயசாவது என்ன செய்யணும்? 2 வயசு ஆன பிற்பாடு அது பேசுற பேச்சு இருப்பாரு எப்படி இருக்கு தெரியுமா? பயங்கரமா இருக்கு. காரணம் இப்ப வார்த்தைகளை அது பேச ஆரம்பிக்கிறது. இப்ப பேச ஆரம்பிக்கப்பட்ட வார்த்தைகள் தான் சிருஷ்டிகளை இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக மாற்றுகிறதான வல்லமைகளை இந்த உலகத்துல என்ன செய்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கீழ்ப்படுவதை உண்டாக்குகிறதா இல்லையான்னு சொல்லி பாருங்க. விசுவாசித்தவர்களே நீ பாக்கியவதி. ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு உன்னை அடிமை என்று சொல்லி நீ கீழ்ப்படிந்தபடினாலே அந்த வார்த்தை உன்னிலே உற்பத்தி ஆகும். அந்த வார்த்தை உன்னிலே மாம்சமாகும். அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல இயேசுவாக மாறும். கரங்களை தட்டி கத்துற மகிமைப்படுத்துமா? எல்லாரும் எழுப்புவோமா? தேவ சமூகத்துல எல்லாரும் எழுப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணும். நமக்குள்ள உண்டாகிற விசுவாசம் ஒரு கீழ்ப்படுதலை நமக்குள்ள உண்டு பண்ண வேண்டும். அந்த கீழ்ப்படுதல் தான் நமக்குள்ள அந்த இயேசுவை, நமக்குள்ள அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை, அந்த வார்த்தையில சொல்லப்பட்ட காரியங்களை நமக்குள்ள உண்டாக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே எஸ் லார்ட், வார்த்தையை அதிகமா நீங்க கனப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. நீ சொல்லி உண்டாகாத உலகம் இல்லையா? நீ சொல்லி உண்டாகாத வெளிச்சம் இல்லையா? நீ சொல்லி உண்டாகாத எந்த சிருஷ்டியும் இல்ல தகப்பனே.
நீ சொல்லத்தான் ஆனது, நீர் கட்டளையிடத்தான் இந்த உலகம் இன்றைக்கு நிற்கிறது ஐயா. அத்திவாரமே இல்லாத இந்த உலகம் அந்தரத்திலே சூழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே இந்த உலகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் உள்ளே அடக்கி வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நான் உள்ளத்தில் வச்சிருக்கிறையா. அந்த வார்த்தையை பேசி பேசி உச்சரிக்கத்தக்கதாக, அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை உங்களுக்குள்ள பிறப்பிப்பீராக ஆண்டவர். என் ஆத்மாவும் சரீரமும் கண்களை மூடி உணர்ந்தவளாக என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் பொன்னைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் பொன்னைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏற்றிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா. நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா. நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றிக்கொள்ளும் ஏற்றிக்கொள்ளும் என் இதயம்
அன்றைய வார்த்தையை வரும்போது இந்த வார்த்தையை கேட்டு உள்ளே பிறக்கிற விசுவாசத்தை கையில எடுத்துக்கொண்டு அவர் காண்பிக்கிற திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாமல் தேராக அங்கே தங்கினான். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், தேராக அங்கே மரித்து போனான். அதற்கு பிற்பாடு தேராகவை பற்றி பேசுவதற்கு ஒருவரும் அல்ல. நான் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு புறப்பட்டு தேவன் காண்பிக்கிற அந்த தேசத்தை நோக்கி சென்றதானே ஆபிரகாமை, முற்றிலுமாக கீழ்ப்படிந்த ஆபிரகாமை இன்றளவும் நாம் நினைக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்துடைய தகப்பன் என்று சொல்லி அவன் அழைக்கப்படுகிறான். அதை போல ஆண்டவரே அப்படி வார்த்தை கேட்கிறவனாக அல்ல, வார்த்தை விசுவாசித்து வார்த்தைக்கு கீழே என்னை அடிமைப்படுத்துகிறவனாக கீழ்ப்படுகிறவனாக நான் அர்ப்பணிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி நம்பி அருள்குமார் ஜெபம். Thank you Jesus, thank you Lord. நன்றி பரிசுத்த தேவனே, நன்றிப்பா, நன்றி பரிசுத்த தேவனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா ஒரே குரல்ல? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you.